கேட்கல கேட்கல கேட்கிறோம் கேட்கிறோம் சம ஊதியம் கேட்கிறோம் கேட்கல கேட்கல சலுகைகளை கேட்கல கேட்கிறோம் சம உரிமை கேட்கிறோம் கேட்கல கேட்கிறோம் சமத்துவம் வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதி வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 36வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் சாலையோரத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்றைய தினம் 36வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு முப்ப ஆசிரியர் இயக்கம் சார்பில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் முற்றுகை போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததன் காரணமாக ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை டிபிஐ வளாகம், காந்தி இர்வின் சாலை, கலெக்டர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறையினர் கைது செய்து பின்பு மாலையில் விடுவித்து வரும் செய்தியானது தொடர்கதையாக நடந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் தொடர்ந்து 36வது நாளாக சென்னை டிபிஐ வளாகம் அருகே சாலையோரத்தில் அமர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்த 311 அமல்படுத்த வேண்டும் என்கிற கோஷத்தை எழுப்பி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சென்னையில் போராட்டம் நடத்திய அவர்கள் இன்றைய தினம் டிபிஐ வளாகம் அருகே சாலையோரத்தில் அமர்ந்து கையில் பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.